Hi friends, hello everyone, welcome back to our channel. ஸோ இன்னைக்கு நான் ஆல்ரெடி போஸ்ட்டில் மென்ஷன் பண்ணியிருந்த மாதிரி நல்ல ஒரு குந்தன் ஜுவல்லரிஸ் தான் பார்க்க போகிறோம். ரொம்பவே ஒரு அழகான ஒரு யூஸ்ஃபுல்லான உள்ளாகுது. இது வரைக்கும் நான் இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் வச்சு இப்படி ஒரு செட்டு அது மாதிரி போட்டதில்லை. ஸோ இது குந்தன் ஜுவல்லரிஸ் ஃபுல்லாகவே அப்படின்ட்டு சொன்னாங்க. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாகவே அது பார்க்குறதுக்கு உங்களுக்கு க்யூட்டாக இருக்கும். ஆக்சுவலாக டைமண்ட் வியர் பண்ண மாதிரி செமையாக இருந்தது எல்லாமே பார்க்குறதுக்கு. நமக்கு இதில் நம்ம நெக்லஸ் மட்டும் நமக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னாலும் நம்ம செப்பரேட்டாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். டிரான்ஸ்பரண்ட்டாக டேக்கில் வந்து எல்லாமே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ கிராம் வெயிட்டு இதில் நிறைய ஸ்டோன் ஒர்க் இருக்கிறதுனால அந்த நெட் வெயிட்டு அதில் என்ன ஸ்டோன்ஸ் அது எவ்வளோ கேரட் இருக்குது எல்லாமே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஃபைனல் ஹாரம் பாருங்கள், நல்லா லென்த்தாக சூப்பராக இருந்தது. அந்த கலர் காம்பினேஷன்ஸும் செமையாக இருந்தது. ஸோ இயரிங்ஸுமே மேட்சாக இருந்தது. நமக்கு இயரிங்ஸ் மட்டும் பிடிச்சிருந்தாலும் நம்ம வழக்கம் போல் அதை மட்டும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நெட் வெயிட்டுன்னு பார்த்தா நமக்கு 11 பாயிண்ட்டு தான் வருது. அந்த 1.5 சவரன் அந்த ரேஞ்சு தான் வருது. பட் ஸ்டோன்ஸே வந்து நல்லா ஹெவியாக ஒர்க் பண்ணியிருப்பாங்க. இப்போ இதெல்லாம் ஃபுல்லாக ஸ்டோனால் பண்ண ஒரு ஹாரம். ஸோ எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுவும் இந்த யூ டைப்பு ஹாரம் எப்போவுமே வந்து ட்ரெடிஷ்னலாக எவர் க்ரீனாக இருக்கிற ஒரு டிசைன் அது. ஸோ அது அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஸோ அதுலேயே ஒரு மிடில் ஹாரம், ஒரு நெக்லஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. க்யூட்டாக இருந்தது. அண்டு ஃபுல்லாகவே உங்களுக்கு 17 கிராம்ஸ் 46 கிராம்ஸ் அப்படின்னு ஃபுல்லாகவே மென்ஷன் பண்ணி டேக்கோடு சேர்த்தே தான் கவர் பண்ணிடுறது. ஸோ உங்களுக்கு இதில் எந்த செட்டு பிடிச்சிருந்ததுன்னு சொல்லுங்கள். மேட்சிங் பேங்கிள்ஸும் அவைலபிளாக உண்டு. ஸோ ஃபுல் வெட்டிங் செட் மாதிரியும் நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஆன்டிக் வேண்டாம், குந்தன் ஜுவல்லரி வேணும் அப்படின்ட்டா நம்ம இந்த மாதிரியும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது இன்னுமே ரொம்ப கிராண்டாக இருந்துச்சு. ஸோ அந்த பெண்டன்ட் அந்த இதில் கூட அந்த டிசைன் அழகாக கொடுத்துருந்தாங்க. இது ஒரு நல்ல ஒரு ஹெவி ஹாரம், நல்ல ஒரு சூப்பரான லுக்கு கொடுத்தது, கிராண்ட் லுக்கு. அந்த இது பளிச்சுன்னு அவ்வளோ அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஸோ நியர்லி 161 கிராம்ஸ் வருது அப்பா. ஆனால் டோட்டல் பார்த்தீங்கன்னா 180 கிராம்ஸ் ஆயிடுது. ஸோ ஸ்டோன்ஸ் எல்லாம் ரெடியூஸ் பண்ணி போகவே உங்களுக்கு ஸ்டோன் வெயிட்டே அவ்வளோ இருக்கும். ஸோ இதெல்லாம் ஒரு ஒன் டைம் பர்ச்சேஸ் மாதிரி. எல்லா ஃபங்க்ஷன்ஸும் நல்லா கிராண்ட் வியர் எல்லாத்துக்குமே நம்ம வியர் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் நீங்கள் நார்த்து அந்த மாதிரிலாம் நல்லா பார்த்துருப்பீங்க. தெலுங்கானா அந்த சைட்லலாம் இந்த மாதிரி வந்து விரும்பி வியர் பண்ணுவாங்க. செம க்யூட்டாக இருக்குல்ல. பட்டு இதெல்லாம் வந்து நம்ம சைடு அவ்வளோ ஃபேமஸான்னு தெரியல. பட்டு பார்க்க அந்த டிசைன் எல்லாமே வந்து ரொம்ப அழகாக இருந்தது. நெட் வெயிட்டே நமக்கு 132 கிராம்ஸ் வந்துடுது. விஏ வந்து 20%. மோஸ்ட்லி இதுக்கு விஏ 20% பார்க்குறதெல்லாம் கொஞ்சம் அபூர்வம் தான். சேம் அந்த இயர்ரிங்ஸ் கூட பாருங்கள், அப்பா அது எவ்வளோ ஹெவி இயர்ரிங்ஸ். நம்ம அந்த இயர்ரிங்ஸ் ஹேக் யூஸ் பண்ணி இப்போ நிறையா ஷார்ட்ஸ் இருக்குல்ல, ஸோ அந்த மாதிரி ஹேக் யூஸ் பண்ணி தான் நம்ம வியர் பண்ணணும். நார்மலாக வியர் பண்ணோன்னா நமக்கு காது ரொம்ப இழுத்துரும். சரி, கொஞ்சம் கோல்டு காஃப் இருக்குது. ஸோ கண்டினியூஸாக பேசுகிறதுனால அந்த காஃப் வந்து ரிப்பீட்டடாக வருது. அதனால தான் கொஞ்சம் டேஸாக நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்காமல் இருந்தேன். பட் ரொம்ப டிலே ஆகுது அப்படின்ட்டு தான் சரி காஃப்லேயும் கொடுத்துடலாம் அப்படின்ட்டு இன்றைக்கி தான் கொடுத்துட்ருக்கேன். ஏன்னா இந்த அப்கமிங் வீடியோன்னு போட்டே வந்து டேஸ் ஆச்சு. பட்டு வாய்ஸ் ஓவர் கொடுக்கறதுக்கு அந்த வாய்ஸ் வந்து கொஞ்சம் சரியில்லை. இப்போ வர கோல்டில் வந்து ரொம்ப டேஸு இருந்து தான் போகுது என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணாலும். ஸோ அதனால் கொஞ்சம் வாய்ஸ் ப்ளஸ் காஃப் சேர்ந்து தான் இருக்கும், கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அண்ட் இந்த நெக்லஸுமே வந்து தனியாக ஒரு நெக்லஸ் மட்டுமே அவ்வளோ க்யூட்டாக இருக்குது பாருங்கள். அண்ட் வித் பேக் செயினோடு கொடுத்துட்றாங்க. ஸோ இங்கே வந்து பேக் செயினோடு இருக்கும். நம்ம அதுக்கு மேலேயும் நமக்கு லென்த் வேணும் அப்படின்னா தான் நம்ம ரோப் அதெல்லாம் கொடுத்துக்கலாம். ஸோ அது ஒரு பிக் அட்வான்டேஜ். இது அதே மாதிரி மேட்சிங் இயர்ரிங்ஸ் மட்டுமே ரொம்ப அழகாக இருந்துச்சு. ப்ரீவியஸாக நம்ம அந்த டார்க் க்ரீன் மாதிரி ஸ்டோன்ஸ் பார்த்தோம் இல்லையா, இது கொஞ்சம் லைட் க்ரீன். ஸோ இது ஒரிஜினல் ஜெம் ஸ்டோன்ஸாக என்ன ஸ்டோன்ஸு அது என்ன கேரட் எல்லாமே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க டேக்கில். இது வரைக்கும் ஃபுல்லாக ஒயிட்டாகவே கொஞ்சம் க்ரீனிஷாக பார்த்துட்டு இருந்தோம்ல. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி கொஞ்சம் ரூபி எமரால்டு அந்த மாதிரியான கலெக்ஷன்ஸு. இது செட்டாக நல்லா நெக்லஸ் ப்ளஸ் ஹாரம் சேர்ந்தே நல்லா இருந்தது. எல்லாமே 3 தான் வச்சுருக்காங்க, நெக்லஸ், மிடில் ஹாரம் அண்டு ஃபைனலாக ஒரு லாங் ஹாரம் அந்த மாதிரி. ஸோ மிடில் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு 34 கிராம்ஸ் தான் வருது. ஒரு 4 சவரன்ஸ் ப்ளஸ் ஒரு 2 கிராம்ஸ் எக்ஸ்ட்ரா வரும்.
அதில் நெட் வெயிட் என்னென்னு உங்களுக்கு போட்டிருப்பாங்க. இப்போ இதெல்லாம் 40 கிராம்ஸ் தான். அந்த லாஸ்ட்டாக இருக்கிறது நெட் வெயிட்டுன்னு பார்த்தீங்கன்னா 5 சவரன்னு சொல்லலாம். நெக்லஸுமே 20 கிராம் தான் வருது. ஸோ இந்த மாதிரி ஒன்று அப்படி அழகாக அந்த ஸ்டோன் பளிச்சுன்னு தெரிகிற மாதிரி போடணும்னு நினச்சாலும் இந்த மாதிரி நம்ம வியர் பண்ணலாம். எல்லாமே சூப்பரான கலெக்ஷன்ஸு. இப்போது ஒரு மெரூன் கலர் பார்த்த மாதிரி நெக்ஸ்ட்டு ஒரு க்ரீன். வீடியோவில் உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு தெரியல. நல்லா ஒரு டார்க் க்ரீன் சூப்பராக இருந்தது. நெக்லஸும் சரி இதுவும் சரி செமையாக இருந்தது. ஜெம் ஸ்டோன்ஸ் அப்படின்னா அதுக்கு கூட கொஞ்சம் ரேட் இருக்கும். ஸ்டோன் வெயிட்டுக்கு பொறுத்து அந்த கேரட்டுக்கு பொறுத்து சேஞ்ச் ஆகிட்டு இருக்கும். அந்த கோல்டு ரேட்டுமே வந்து நமக்கு ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே இருக்குது. ஸோ இன்னும் ஃபர்தர் உங்களுக்கு எந்த மாதிரி விலாக்ஸ் வேணும் அப்படிங்கிறதும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ப்ரீவியஸ் வீடியோ சேனலில் போய் செக் பண்ணி பாருங்கள். பையன் குக் பண்ண வீடியோவும் இருக்கும். ஸோ அதையும் பார்த்துட்டு சொல்லுங்கள். ஜுவல்லரி விலாக்ஸ் வேணுமா, இல்லை ட்ராவல் விலாக்ஸ், இந்த மாதிரி ஹோம் விலாக்ஸ், ஷாப்பிங் விலாக்ஸ், எந்த மாதிரி இது உங்களுக்கு கண்டென்ட் வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னு கொஞ்சம் சொன்னீங்கன்னா அதை இன்க்ரீஸ் பண்ணிடலாம் அந்த விலாக்ஸ் போடுறத. ஸோ கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் இன்ஸ்டாகிராம்லேயும் அல்டிமேட் சர்க்கிளில் இருக்கேன். நீங்கள் அங்கேயும் ஃபாலோ பண்ணிக்கலாம். மெசேஜோ எதாவது டவுட்ஸ்னாலும் நீங்கள் கேட்டுக்கலாம். இருந்தாலும் லக்ஷ்மி அம்மன் வச்சு செம க்யூட்டாக இருந்தது பார்க்குறதுக்கு. டபுள் லேயர், அப்புறம் சிங்கிள் லேயர், அப்புறம் ஒரு நெக்லஸ்னு தனியாக அழகாக இருந்துச்சு. இன்னும் ஃபுல்லாக ஒரு ப்ரைடல் செட்டாகவே போட்டுக்கலாம். விஏ கூட 18% தான் வருது. அது ரெண்டுமே வந்து மிடில் ஹாரம் அந்த நெக்லஸ் ரெண்டுமே வந்து தனித்தனியாக கிடையாது, சேர்ந்தால ஒரு செட்டு மாதிரி தான். அது கீழே உள்ளதும் மல்டி லேயர். இது அதுவுமே அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. நெக்ஸ்ட்டு இதில் வந்து காம்பினேஷன் ஆஃப் கலர்ஸு. ஸோ உங்களுக்கு க்ரீன், அந்த மெரூன் மாதிரி, அந்த பிங்க்கு ப்ளஸ் ஒயிட் ஸ்டோன்ஸ் அதுவும் சேர்ந்து எல்லாமே சேர்ந்து மினுமினுன்ட்டு வர மாதிரி க்யூட்டாக இருக்குது. கடைசியாக இருக்கிறது வந்து சிம்பிளாக இருந்தது. ரொம்ப ஸ்டோன்ஸும் தெரியாமல் ஜஸ்ட் அந்த திலகம் ஷேப்பில் மட்டும் ஒரே ஒரு ஸ்டோன் வச்சு க்யூட்டாக கொடுத்துருந்தாங்க. இதெல்லாமே கொஞ்சம் செப்பரேட்டு செட்ஸ் தான். நெக்லஸ்ஸு, மிடிலு, அந்த ஃபைனல் ஹாரம் எல்லாமே செப்பரேட்டாக உள்ளது தான். ஸோ ப்ரீவியஸ் வீடியோ குக்கிங் வீடியோவும் பார்த்துருந்தீங்கன்னா அதையும் சேர்த்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எந்த மாதிரி ஃபர்தர் விலாக்ஸ் வேணுங்கிறதையும் சொன்னால் எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ரெகுலர் வியூவர்ஸ், நியூ வியூவர்ஸ் யாராக இருந்தாலும் ஃபர்தர் எந்த மாதிரி கான்டென்ட் வேணும் அப்படிங்கிறது கொஞ்சம் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நாங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி போடுறது தான் எங்களோட வேலை. ஸோ அதனால் சொன்னீங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த செட்டு ஃபைனலி க்யூட்டாக இருந்தது. நல்ல ஒரு பேர்ல் மாதிரி கொடுத்து அப்படி பார்க்குறதுக்கு அப்படியே ஒரு டைமண்ட் செட்டு மாதிரி செம க்யூட்டான ஒரு கலெக்ஷன் இது. இந்த மில்காரம் கூட ரொம்ப சிம்பிளாக இருந்தது. அப்படி இல்லைன்னா அந்த நெக்லஸ் மட்டும் கூட க்யூட்டாக இருந்தது. ஆமாம், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலை. நான் தான் அந்த இதில் சப்ஸ்கிரைப்னு சொல்லிட்டு வந்தது அந்த ஜிஃப்பில். ஸோ இந்த செட்டும் அழகாக இருந்துச்சு. இது மேட்சிங் இயர்ரிங்ஸோட சேம் பேங்கிள்ஸு, வேறு நெக்லஸஸ், இந்த மாதிரி குந்தன் கலெக்ஷன்ஸில் எல்லாமே வந்து அங்கே அவைலபிளாக இருக்குது.